சமீபத்தில் சிரியாவில் ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளும் கூட்டு இராணுவ தாக்குதலை நடத்தியுள்ளன. இது உலகளாவிய கூட்டணியின் பகுதியாகும். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் சிரியாவின் பால்மைரா அருகிலுள்ள ஐஎஸ் பயங்கரவாதிகளின் நிலத்தடி வசதியை குறிவைத்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இந்த தாக்குதலை துல்லியமாக நடத்தின. இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்படி இந்த நிலத்தடி வசதி ஆயுதங்கள், வெடிபொருட்கள் ஆகியவற்றை சேமிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 AF டைபோன் FGR-4 ஜெட் விமானங்கள் வோயேஜர் எரிபொருள் நிரப்பும் டேங்கரின் ஆதரவுடன் இயங்கி பிரெஞ்சு விமானங்களுடன் இணைந்து இந்த துல்லிய தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தின. இலக்குகளான அணுகல் சுரங்கப் பாதைகளை குறிவைக்க PV-4 வழிகாட்டப்பட்ட குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன. இது தாக்குதலின் துல்லியத்தை உறுதி செய்தது. ஆரம்ப மதிப்பீடுகள் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக இலக்கை தாக்கியதாகவும் ஐஎஸ் வசதிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியதாக காட்டுகின்றன. ஐஎஸ் மீண்டும் எழுச்சி பெறுவதை தடுக்கவும், ஐஎஸ்ஐ அழைக்க உலகளாவிய கூட்டணிக்கு ஆதரவாக நிற்கவும் இங்கிலாந்து மற்றும் பிரான்சின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது. இங்கிலாந்து பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி ஐஎஸ் பயங்கரவாதிகளை ஒழிப்பதில் இங்கிலாந்தின் உறுதியை வலியுறுத்தினார், ஏனெனில் அவர்கள் பிரிட்டிஷ் வாழ்க்கை முறையை அச்சுறுத்துகின்றனர். பல ஆண்டுகளாக ஐஎஸ்க்கு எதிரான உலகளாவிய கூட்டணியில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் முக்கிய உறுப்பினர்களாக செயல்பட்டு ஈராக் மற்றும் சிரியாவில் ஆக்கிரமணங்கள் மற்றும் உள்ளூர் படைகளுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. இங்கிலாந்தின் இராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் ஷேடர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதே சமயம் பிரான்சின் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சம்மல் என்று அழைக்கப்படுகிறது. இவை இரண்டும் ஐஎஸ்ஐ எதிரான முக்கிய 2019 பிராந்திய கட்டுப்பாட்டை இழந்தாலும் ஐஎஸ் ஒரு கெரில்லா கிளர்ச்சியாக தொடர்ந்து செயல்பட்டு புதிய அச்சுறுத்தல்களை உருவாக்கி வருகிறது. மேற்கத்திய நாடுகள் ஐஎஸ் செயல்பாடுகளை உன்னிப்பாக கண்காணித்து சாட்டிலைட் மற்றும் ட்ரோன் கண்காணிப்புகள் மூலம் அவற்றின் அச்சுறுத்தலை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றன. ஐஎஸ் பிராந்திய ஸ்திரமின்மையை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்க மேற்கத்திய நாடுகள் தேவைக்கு ஏற்ப இராணுவ சக்தியை பயன்படுத்த தயாராக உள்ளன. ஆபரேஷன் ஷேடருக்கு இங்கிலாந்து 1,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை ஈடுபடுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு ஆக்கிரமணங்களை நடத்தி ஐஎஸ் இலக்குகளை அழித்து வருகிறது. பிரான்ஸ் ஆபரேஷன் சம்மல் மூலம் உள்ளூர் படைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து அவர்களின் திறனை வலுப்படுத்தி ஐஎஸ்ஐ எதிரான போராட்டத்தில் உதவி செய்து வருகிறது. இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் மேற்கத்திய ஒத்திகளின் மறுசீரமைப்பிற்கு மத்தியில் நடைபெறுகிறது. ஐஎஸ் மீண்டும் நிலை பெறுவதை தடுக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் ஐஎஸ் மீண்டும் நிலை பெறுவதை தடுப்பதில் கவனம் செலுத்தப்பட்டு உண்மை நேர உளவு மற்றும் உத்தி திட்டமிடல் மூலம் எதிர்கொள்ளப்படுகிறது. பிரான்சின் தொடர்ச்சியான உறுதிப்பாடு இராணுவ நடவடிக்கைகள், சிறிய நெருக்கடியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான ஆதரவு மற்றும் அரசியல் தீர்வுகளை ஊக்குவிப்பது என்பவற்றை உள்ளடக்கியது. சிறிய நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கிலாந்து கணிசமான மனிதாபிமான உதவிகளை வழங்கியுள்ளது. அவர்களின் துன்பங்களை குறைக்க உதவியாக இருக்கிறது. இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் இங்கிலாந்து பிராந்தியத்தில் நீண்டகால ஸ்திரத்தன்மையை ஆதரிக்கும் மனிதாபிமான உதவிகள் மற்றும் இராஜதந்திர முயற்சிகளிலும் செயல்படுகிறது. இதில் சிரியாவில் மனிதாபிமான உதவிகள் வழங்குதல், ஜனநாயக அமைப்புகளை உருவாக்கும் இராஜதந்திர முயற்சிகள் மற்றும் சமூக தலைவர்களுடன் உரையாடல்கள் அடங்கும். உலக செய்திகளில் இந்த முக்கியமான முன்னேற்றங்கள் குறித்து தொடர்ந்து உங்களுக்கு தெரிவிப்போம். நன்றி.